இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு வாங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு, அரிசி மாவு. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. ஒரு பவுலில் பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. இதில் உப்புலாம் அதிலே இருக்குது. உப்பு போட வேண்டாம். உங்களுக்கு வேணால் உப்பு போட்டுக்குங்க. மசாலையும் அதில் தான் இருக்கும். கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தமாதிரி கெட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிளகாயை நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஒரு பேனில் மிளகாய் போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ மிளகாயை மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்குங்க. இப்போ நல்லா வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க. மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நம்ம செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.